ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணில் மணி போல பாதுகாத்து அப்பா அந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. நாங்கள் உம்மை நம்பி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்பிக்கையின் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. என் பல நீர்தானே, என் கேடகம் நீர்தானே அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எடுத்து சமாதான சகாயம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கு கிடைக்க கூடாத சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நாச மோசங்கள் ஆபத்துகள் வந்த போதிலும் அப்பா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாய்களின் தேவனை ஆராதிங்க இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி இயேசப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்பமும் தூசியுமாய் இருந்த எங்களை அப்பா நீர் இவ்வளவாக பாதுகாத்தீங்களுக்கு நன்றி இயேசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா, நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வருஷத்திலே இயேசப்பா இந்த 11வது மாதத்தை காண சொல்லி கிருபைக்காக நன்றி இயேசப்பா. அப்பா எத்தனை பேரோ இந்த நாளை காணல இயேசப்பா, ஆனால் அப்பா உடைய கிருபையால் எங்களை காண சொல்லி கிருபைக்காக நன்றி இயேசப்பா. எல்லாரும் இயேசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. இயேசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நம்புகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே இயேசப்பா. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கோம் இயேசப்பா. நீர் எங்களை இயேசப்பா காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. இதுவரை அப்பா நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி இயேசப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி இயேசப்பா. எங்களை கண்ணோக்கி பார்த்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா. நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி 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 இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி இயேசுவே.
கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் இலக்கை நீர் ஏற்றினீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் இலக்கை நீர் ஏற்றினீர். இம்மானை சொல் நீ காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. உம் அன்புக்கு இணையில்லையே. இம்மானை சொல் நீ காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. உம் அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, இம்மானேசம் என்னில் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. ஹalleluya. நம்மளை விட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹalleluya. ஆனா தேவன் நம்மை தயவாய் நினைச்சு நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. ஏசப்பா, நாங்க இவ்வளவோ பாவிகள் ஆண்டவரே, நாங்க பொல்லாதவர்கள் அப்பா. திருக்குள்ள மகா கேடுள்ள இருதயங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை தயவாய் நேசித்தீரே. எவ்வளவாய் நேசிச்சீங்க ஏசப்பா. அதற்கு நாங்கள் ஒன்றுக்கு பாத்திரம் நல்ல ஏசப்பா. கடுகளவு நாங்கள் புரோஜனம் உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை நினைவா எங்களை நேசித்ததுக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, இவ்வளவு நேசம் எங்களுக்கு வச்சிக்கல ஏசப்பா. இவ்வளவு நேசம் எங்களுக்கு வச்சிக்கல ஏசப்பா. அப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. தகப்பனே உங்களுக்கு நன்றி. தகப்பனே உங்களுக்கு நன்றி. தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஹalleluya. எல்லாரும் கவனிங்க. பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? ஹalleluya. ஒரு மனுஷன் பொறாமப்பட்டானா அவனுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. ஹalleluya. நம்மளும் பொறாமப்பட்டோம்னா நமக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. இது பைபிள்ல ஏசப்பா சொல்லியிருக்காங்க, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? ஏசப்பா, எங்களுக்கு இந்த பொறாம குணம் வேண்டாம் ஏசப்பா. நம்ம இன்னைக்கு ஏசப்பட்ட கேட்போமா? இன்னைக்கு இந்த இதுக்காட்டி மட்டும் தான் நம்ம கேட்க போறோம். ஏசப்பா, எங்களுக்கு அந்த பொறாம குணம் வேண்டாம் ஏசப்பா. பொறாம குணம் இருந்துச்சுன்னா, ஒருத்தரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம்னா அது நம்மளுக்கு அந்த பொறாம குடுக்குன்னு ஏறி உச்சி தலைக்கு போய் அப்படி முட்டில நிற்குமா. முட்டி வலி யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்குலாம் பொறாம குணம் இருக்குமா. புரியுதா? ஹalleluya. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பொறாம வந்தாலே நம்மளுக்கு எல்லா வழியும் வந்துடும். அவன் நல்லா இருக்கானே, அவன் எவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கான், அவன் எவ்வளவு அழகான சேலை கட்டிருக்கான், அவன் எவ்வளவு அழகா நிறைய நகை போட்டிருக்கான், இப்படி நினைச்சு நீங்க பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் வந்துடும். அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாங்க பொறாம குணம் ஏண்டான்னு கேட்கணும். இன்னொரு வசனம் இருக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம பொறாம குணம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம ஏசப்பட்ட கேட்க போறோம். ஹalleluya. அந்த பொறாம குணம் இருந்துன்னா அடுத்தவர்கள் வாழுறதை பார்க்கும் போது நம்மளுக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும். ஏசப்பா மேல இருக்கிற அன்பு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். அவன் நல்லா இருக்கானே, அவன் இப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான் நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அப்ப அது நம்மளுக்கு என்னது? ஆண்டவர் மேல நம்ம இவ்வளவு நாள் ஆராய்ச்சி நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. எனக்கு என்ன கிடைச்சி, எனக்கு என்னது கிடைச்சுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தோம்னா ஒரு பயமும் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறதுல நம்ம திருப்தியா இருக்கணும். ஹalleluya. நம்ம ஏசப்பட்ட சொல்லுவோமா? ஏசப்பா, நம்மளுக்கு இவ்வளவு அழகான வீடு தந்திருக்காங்க, இவ்வளவு அழகான பிள்ளைகளை தந்திருக்காங்க, இவ்வளவு அழகான ஆசீர்வாதம் தந்திருக்காங்க, தினமா நம்ம சாப்பிடுறதுக்கு உணவு தந்திருக்காங்க. அதை எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா அவங்களுக்கு? ரோட்ல எல்லாம் எவ்வளவு பேர் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காரு?
என்னது? உணவு தந்து தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது மன நிறைவா இருக்கணும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அடுத்தவங்க வளர்றதை பார்த்து பொறாமப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஏசப்பா எங்களுக்கு அந்த பொறாம குணத்தை எடுத்து கொடுங்க. ஏசப்பா அந்த பொறாம குணத்தை எடுத்து கொடுங்க. நம்ம ஏசப்பட்ட கேட்போமா? ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களுக்கு அந்த பொறாம குணத்தை எடுத்து கொடுங்கப்பா, அந்த பெருமையை எடுத்து கொடுங்க ஏசப்பான்னு கேட்போமா? நம்மளுக்கு பெருமை இருக்கக்கூடாது. நான் பெரியவா, என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், நான் இவ்வளவு நகை வச்சிருக்கேன், என்னால நான் வந்து தாழ்ந்து போக மாட்டேன், நான் பெருமையா தான் இருப்பேன்னு யாரும் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாவோட எதிர்ப்பு நம்ம வந்து சம்பாதிக்கவே கூடாது. தாழ்மையா இருக்கணும். ஏசப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பெருமை கூட எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. அந்த தாழ்மை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற பெருமை எடுத்து கொடுங்கப்பா. அந்த பெருமை வருகிறதுனால நிறைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகிறது. நம்முடைய தாழ்மை வந்தாதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. அது நம்மளுக்கு பலகீனத்தை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும். அவன் முன்னேறிட்டானே நினைக்க நம்மளுக்கு அது பலகீனமாவே இருக்கும். ஏசப்பா அந்த நினைப்பு எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. எங்களுக்கு இருக்கிறதை நாங்க சமாதானமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க இன்னைக்கு சோறு சாப்பிடுறோமா, அதுவே ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்லி அந்த சாப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. பிரியாணி திக்கிறவன நினைச்சு நீங்க பொறாமப்படாதீங்க ஏசப்பா. அந்த எங்களுக்கு அந்த பொறாம புத்தி எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா அந்த பொறாம புத்தி எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. அந்த பெருமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பெருமை வர்றதுனால நம்ம தேவனுடைய சமாதானத்தை இழக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். நாம் அடுத்தவனை பத்தியே பொறாம பேசிக்கிட்டே இருக்கும்போது, அடுத்தவனை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. ஏசப்பா எங்களுடைய குறைகளை மன்னிங்க ஏசப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா நான் நிறைய பெருமையா பேசிட்டு அதையும் மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. எனக்கு இருக்கிற பெருமையை நான் சொல்லிட்டே இருக்கேன் ஏசப்பா, அதை மன்னிக்க ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக யாரும் பெரியவங்க கிடையாது. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக சிறியவர்கள் தான். ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிள்ளைய பாரு, என் சொத்தை பாரு, என் பணத்தை பாரு, நான் பெரிய ஆளு, எனக்கு முன்னாடி யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், நான் நல்ல வேலை பார்க்கிறேன், நான் பெரிய இடத்துல இருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு அந்த பெருமை குணத்தை எல்லாம் எடுத்து கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் அப்பா தாழ்மையோடு இருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அந்த பெருமை குணத்தை எடுத்து கொடுங்க ஏசப்பா. அந்த பொறாமை குணத்தை எடுத்து கொடுங்க ஏசப்பா. அடுத்தவங்க வாழ்றத பத்தி நான் சந்தோஷப்படுறோம், ஆனா நம்ம கூட இருக்கவங்க வாழ்றத நினைச்சு நம்ம கவலைப்படுறோம், அதை நினைச்சு நம்ம பொறாமப்படுறோம். அந்த குணம் நமக்கு வேண்டாம் ஏசப்பான்னு கேளுங்க. நம்ம அந்த குணம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம கூட இருக்கவே முன்னேறும் போது அதை நினைச்சு நீங்க பொறாமப்படாதீங்க. ஹல்லேலூயா. எப்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க ஒரு நிலைமைக்கு வரும்போது அதை நினைச்சு நீங்க பொறாமப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா அந்த பொறாம குணம் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பான்னு கேளுங்க. அந்த பெருமை குணம் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. இந்த நாளிலே ஏசப்பா நீர் எங்களுக்கு எவ்வளவோ கிருபை செஞ்சிருக்கீங்க ஏசப்பா, அதே போல எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்வே. எல்லாரும் சொல்லுங்க.
ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பெருமை குணத்தை எடுத்து கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா ஏசப்பா கிட்ட. ஏசப்பா நாங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது ஏசப்பா, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த பெருமை குணத்தை எடுத்து கொடுங்க ஏசப்பா. பொறாமையை வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. பொறாமப்படுவதற்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. நம்ம பொறாமப்படும் நினைச்ச நம்மளை யாருக்குமே பிடிக்காது. அது நம்ம தாழ்மையா இருக்கும் போது அது எல்லாருக்கும் பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திலே நாங்கள் மன ரப்பியமா இருக்க அப்பா நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் பொறாமப்படக்கூடாது ஆண்டவரே. அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் ஏனமா சிரிக்க கூடாதப்பா. அடுத்தவங்க விழும்போது அதை பார்த்து சிரிச்சாக்க அது நமக்கு பொறாம கொண்டா. அவர்களை பார்த்து சிரிக்கவே கூடாது, அது நமக்கு பாவமாக மாறும் ஏசப்பா. நாங்கள் நிறைய பேரை பார்த்து பொறாமப்பட்டு இருப்போம், நிறைய பேரை பார்த்து பெருமைப்பட்டு இருப்போம். நம்ம ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்போமா? தயவா இறக்கம் செய்யுங்கப்பா, எங்களுக்கு தயவாய் மன்னிக்க ஏசப்பா. எங்களுடைய ஏசப்பா அந்த பெருமை குணத்தை எடுத்து கொடுங்கப்பா. இந்த பெருமையை வரக்கூடாதப்பா, இந்த பொறாமையை வரக்கூடாது ஏசப்பா. நீங்க தயவா எங்களுக்கு மன்னித்து அப்பா நீங்க எங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பான்னு ஏசப்பா எல்லாரும் கேளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நம்ம இவ்வளவாய் ஆசீர்வதிச்சிருக்கார், அதற்கு ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவது எல்லாம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு பெருமை அளிக்கிறார். நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் நாம் தாழ்மையா இருக்கும் போது தேவனுடைய கிருபை நம்மை பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பெருமைப்பட நம்மளுக்கு வியாதிகள் கூடிக்கொண்டே இருக்கும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரும் பொறாமைகள் என்றால் எள்ளு முறுக்கி அது எள்ளு உருக்கி கொண்டே இருக்கும் ஏசப்பா. அந்த பொறாமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா அந்த பெருமை எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. அப்பா எங்களை தயவா எங்களை மன்னிங்க ஏசப்பா. அப்பா நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்களுக்கு மனரம்பியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கப்பா. அந்த மனரம்பியை எங்களுக்கு தாங்க ஏசப்பான்னு கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் 1000 அப்பா, கோடான கோடி அப்பா. நீ எங்களுக்கு அநேக நன்மைகள் செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நீ எங்களுக்கு அநேக நன்மைகள் செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்படுவதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ எங்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா, கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. ஹல்லேலூயா. நாம நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ கிருபையா இரக்கம் செய்யுங்கப்பா, கிருபையா இரக்கம் செய்யுங்கப்பா. பெருமையான எங்களுடைய குணத்தை மாற்றி நல்ல சமாதானத்தை தரப்பதற்காக நன்றி ஏசப்பா. சாந்தத்தை தரப்பதற்காக நன்றி ஏசப்பா. நீங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. உம்மை ஆராதிக்க கொண்டு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்களுக்கு பாராட்டினபடி கிருபை பெரியதப்பா, நீ எங்களுக்கு பாராட்டினபடி கிருபை பெரியது ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைப்பா, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. உம்மை போல நேசர் யாரும் இல்லப்பா, உம்மை போல அழகுள்ளவர் யாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றி ஏசப்பா எங்களை
இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரை பூமியத்தின் வாழ்க்கையதே, இதை போதும் வேறு வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டு, சம்பூரணமாக என்னை முத்தெடுத்தீரே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டு, சம்பூரணமாக என்னை முத்தெடுத்தீரே. பூரண அழகுள்ளவரை பூமியத்தின் வாழ்க்கையதே, இதை போதும் வேறு வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளர்த்துள்ளாள், உம்மிலுள்ள எந்த நன்மை நீங்க போயென்றால். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளர்த்துள்ளாள், உம்மிலுள்ள எந்த நன்மை
அதிகிருபையா இறங்குங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை ஏசப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லை ஏசப்பா. அப்பா நீர் பெரியவர் அப்பா. எங்களை நேசிக்க யாராலும் முடியலப்பா. அப்பா நீங்க நேசிக்கிறது போதும்ப்பா. நீங்க நேசித்தால் போதும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே. ஹalleluya ஹalleluya. ஏசப்பா நமக்கு போதும். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த ஏசப்பாவை நாம் காண வேண்டுமா? ஹalleluya. ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணுமா? ஹalleluya. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பெருமை குணம் இருந்தா தேவனுடைய அன்பை விட்டு நம்ம விலகி போடுறோம். அந்த பெருமை வந்தாலே தேவனுடைய சமூகத்துக்கு வரது மனசு வராது. அந்த பெருமை குணம் இருந்தா ஜெபிக்க மனசு வராது. அதனால ஏசப்பாவுடைய மகிமை நம்மளை விட்டு அற்று போகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஒரு நிமிஷம். நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நமது பெருமை குணம் நம்மளை எடுத்து போடுகிறது. ஹalleluya. பொறாமையோ என்றால் அதற்கு முன் இருக்கத்தக்கவன் யார்? ஹalleluya. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹalleluya. நமது ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா அந்த பெருமை குணம் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. அந்த பொறாமை குணம் வேண்டாம் ஏசப்பா. அடுத்தவர்கள் வளர்வதை பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை வச்சு நம்ம பெருமைப்படக்கூடாது. ஹalleluya. இந்த ரெண்டு காரியத்துக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிச்சிருக்கோம். தேவன் நமக்கு விடுதலை தர போகிறார். ஹalleluya. ஏசப்பா கிட்ட நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் போது இதை நீங்க உங்க நினைவுல எப்பதான் வச்சுக்கிடுங்க. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல நீங்க நிறைவா இருங்க. ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தந்திருக்காங்களா? இதுதான் ஏசப்பா எனக்கு தந்திருக்காங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும். இதுக்கு மேல தந்தா நம்ம வாங்கிக்கலாம். ஆனா அடுத்தவங்க இருக்கிறத வச்சு நம்ம பொறாமப்படக்கூடாது. ஹalleluya. அதே போல நம்மகிட்ட இருக்கிறத வச்சு பெருமைப்படக்கூடாது. ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. நம்ம இந்த குணம் இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு முன்படி நம்ம நிற்க முடியாது. நம்ம அந்த உடம்புல அடுத்தவர்களை பார்த்து நம்ம பெருமைப்படும் போது நம்முடைய உடம்பிலே ஆரோக்கியம் குறைகிறது. நரம்புகள் தளர்கிறது. ஹalleluya. அப்போ நமக்கு பலகீனம் தான் வரும். அடுத்தவன் நல்லா இருக்கான்னு நினைச்சு நீங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை மண்டங்கள் எல்லாம் பலனடையும். அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் வராது. உங்களுக்கு பலகீனம் தான் வரும். உங்களுக்கு அதை உற்சாகமாக நம்ம தேவனை ஆராதிக்க முடியாது. நமக்கு பொறாமை தான் வரும். அப்போ நம்ம நம்மளுக்கு இருக்கிறதை வைத்து நாம் பெருமையா நினைக்கணும். ஹalleluya. ஏசப்பா எனக்கு இதை கொடுத்திருக்காங்க. இந்த ஆசீர்வாதம் ஏசப்பா தந்திருக்காங்க. இது எனக்கு இந்த வீட்டை ஏசப்பா தந்திருக்காங்க. இந்த பொருளை எனக்கு ஏசப்பா தந்திருக்காங்க. அதுக்கு ஏசப்பாக்கு நன்றி மட்டும் சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம பெருமையா நினைக்கும் போது நம்ம ஏசப்பாக்கு நன்றி மட்டும் சொல்லணும். ஹalleluya. அப்போ ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. ஹalleluya. இந்த பொறாமை குணம் இந்த பெருமை குணம் ரெண்டையும் தேவன் நம்ம விட்டு எடுத்து போட்டதுக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நம்மை சபையிலே எல்லாரும் குடும்பமாய் தேவனை ஆராதிக்க கொண்டது கிருபைக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே 11வது மாதத்தை காணச்சது கிருபைக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருஷம் பிறந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 11வது மாதம் வந்தாச்சு. அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் நம்மளுக்கு. ஹalleluya. கிறிஸ்துமஸ் வரும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கா? ஹalleluya. ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துறோம். ஹalleluya. இவ்வளவு நாளும் தேவன் நம்மளை என்ன செஞ்சாரு? கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவனை ஆராதிக்க கொண்டு வர கிருபைக்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உங்க சுத்த கிருபை அப்பா.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் தேவனுக்கு பாதுகாத்த கிருபைக்காக ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபை ஆராதனை தேவனுக்கு ஆசீர்வாதத்திலே ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என வராம தடைபட்டு தடைகளை மாற்றி ஏசப்பா கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபித்த ஜெபத்தின்படி ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பொறாமைகளை எடுத்துக்கொண்டு அப்பா எங்களுடைய பெருமைகளை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு மீறிய சமாதானத்தையும் அப்பா சந்தோஷத்தையும் ஆயுளையும் தரப்படுவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எல்லா கைகளை வீழ்த்தி ஹalleluya சொல்லலாமா. ஹalleluya